பொதுவா விண்வெளியை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு புது ரிசர்ச் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு பக்கம் இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சு புது சாதனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நியூ இயருக்கு ஹாப்பியான விஷயத்த சொல்ல போறோம் அப்படின்ற வகையில இஸ்ரோ அறிவிச்சிருக்க சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவோட முதல் போலரிமெட்ரி மிஷன் எக்ஸ்போசாட், அதாவது எக்ஸ்ரே போலரிமீட்டர் சேட்டலைட், இந்த பிளானோட பணிகள்லாம் இறுதி கட்டத்துல இருக்கக்கூடிய நிலைமையில ஜனவரி 1 இந்த எக்ஸ்போசாட்டை விண்வெளிக்கு லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ஹாப்பியான விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க இஸ்ரோ. நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நம்ம இந்தியாவோட முதல் எக்ஸ்ரே போலரிமெட்ரி செயற்கைக்கோளை ஏவுறதுக்கான இறுதி கட்டத்துல இருக்காங்க. அதாவது இவங்களோட பிளான் படி வரப்போற 2024 வருஷம் ஜனவரி 1 கரெக்டா காலையில 9:10 இந்த சேட்டலைட் PSLV, அதாவது போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் மூலமா விண்வெளியில ஏவப்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவோட விண்வெளி ஆராய்ச்சி பயணத்துல இது ஒரு முக்கியமான தருணமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நிலைமையில இந்த லான்ச்சுக்கு முன்னாடியே இந்த மிஷனோட போட்டோஸ் எல்லாம் இஸ்ரோ ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த போட்டோஸ் தான் இப்போ எல்லா சோசியல் மீடியாலயும் வைரலாவும் போயிட்டு இருக்கு. அடுத்ததா, இந்த போலரிமெட்ரி மிஷன்னா என்ன, இந்த எக்ஸ்போசாட் சேட்டலைட் எதுக்காக பயன்பட போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருந்துளை எக்ஸ்ரே பைனரிஸ், வெப்பம் இல்லாத சூப்பர் நோவா எச்சங்கள், நியூட்ரான் நட்சத்திரங்கள், ஆக்டிவா இருக்கக்கூடிய விண்மீன் கருக்கள், பல்சஸ், எங்கேயோ தூரத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 50 பிரகாசமான வானியல் மூலங்கள்னு இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் நம்ம இந்தியாவோட இந்த போலரிமெட்ரி மிஷன். அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸ்போசாட் முக்கியமா இமேஜிங், டைம் டொமைன் ரிசர்ச், ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இதுலதான் போக்கஸ் பண்ண போகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதோட இந்த ரிசர்ச் பாரம்பரிய நேரம், அதிர்வெண்கள் ஆய்வுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா, இந்த எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பிளான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செயற்கைக்கோளை 500-700 கிலோமீட்டர் வட்டமான நம்ம பூமியோட சுற்றுவட்ட பாதையில நிலைநிறுத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம இதோட ஆயுட்காலம் குறைஞ்சது 5 வருஷம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அளவீடுகளோட இருக்கக்கூடிய போலரிமெட்ரிக் அவதானிப்புகள் வானியல் உமிழ்வு செயல்முறைகளோட வேற கோட்பாட்டு மாதிரிகளோட சிதைவை உடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸ்போசாட் இந்திய அறிவியல் சமூகத்தோட ஆராய்ச்சியோட ஒரு முக்கிய திசையா இருக்கும் அப்படின்னு இஸ்ரோ ஒரு அறிக்கையிலையும் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்துல இந்த எக்ஸ்போசாட் மிஷன் மூலமா நம்ம பிரபஞ்சத்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்துல இந்த எக்ஸ்போசாட்டை யாரு உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, UR ராவ் செயற்கைக்கோள் மையத்தோட சேர்ந்து ராமன் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த செயற்கைக்கோளோட பேலோட எல்லாம் உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கருவிகள் எல்லாமே வானியல் பொருட்களோட இயற்பியல் பத்தின புது நுண்ணறிவுகளை கொடுக்க போகுது அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டும் இருக்காங்க.